வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் காட்டன் சாரீக்கு நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி போட் நெக் ப்ளவுஸ் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது பியூர் காட்டன் சாரீ, எல்லோ கலர் அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சிம்பிளாக நம்ம போட் நெக் வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைன் யார் வேணால் தைக்கலாம். பிகினர்ஸு கூட தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ப்ளவுஸ் மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம போட் நெக் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி பேக் மட்டும் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு நான் வைக்கிறேன். 4 இன்ச் அளவுக்கு வைக்கும்போது தான் அதனுடைய அகலம் நம்மளுக்கு நல்லா அகலமாக கிடைக்கும். இப்போ நெக்கோட லென்த்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். மொத்த லென்த்துமே நம்மளுக்கு 9 இன்ச் அளவு. அது ஷார்ட்டாக ஒரு நெக் நம்ம ரவுண்ட் போடுவோம் பாருங்கள், அதுக்கு மட்டும் 3 இன்ச் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ சென்டரில் ஒரு லைன் போட்டு சென்டராக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாரு நெக்கு, அது வரைக்கும் இந்த மாதிரி சின்னதாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொன்று 9 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஸ்ட்ரெயிட்டில் இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம போட் நெக் மார்க் பண்ணும்போது நெக்கோட லென்த் 3 இன்ச் அளவுக்கு வச்சுங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் இறக்கம் வேணுன்றவங்க 4 இன்ச் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே வேணுன்றவங்க 2 இன்ச் அளவுக்கு வைக்கலாம். ஆனால் அகலம் 4 இன்ச் அளவுக்கு பேசிக்காக 4 இன்ச் அளவுக்கு இருந்தால் தான் அந்த அகலம் நம்மளுக்கு கிடைக்கும். போட் நெக் அது அழகாக வரும். இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு நெக்கோட லென்த்து ஃபுல்லாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ளவுஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நெக் ஃபுல்லாக வச்சுருக்கோம் பாருங்கள். லென்த்து 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம நெக்கோட லென்த்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு டிசைன் நம்ம எந்த மாதிரி வேணால் மார்க் பண்ணிக்கலாம். இது நான் ரவுண்டாக லீஃப் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைமண்ட் மாதிரி பண்ணலாம், இல்லை ரவுண்ட் நெக் வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் நெக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கலாம். நான் இது ரொம்ப சிம்பிளாக போடுற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெக்கு வேண்டாம், பேக்கில் எனக்கு ஃபுல் கவர் ஆகணும் அப்படின்போது வெறும் அந்த 3 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட் நெக் வச்சு தைச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது சென்டரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த லைனிங் கிளாத் ப்ளவுஸ் கிளாத்தோடு வச்சுட்டு நம்ம இதை தைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நெக்கு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது ஓரத்துலேயே கைடு அளவுக்கு வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம் ப்ளவுஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம அந்த நெக்கு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நெக்கு நம்ம அப்புறமா தைச்சிக்கலாம். இப்போ பாட்டத்தில் நான் 2 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தேன். அதையும் நம்ம மடித்து தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த சென்டரில் அந்த லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கே தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர ப்ளவுஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சென்டரில் அந்த திலகம் மாதிரி நம்ம மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு எப்பவும் டாட் பிடிக்கிற மாதிரி இதையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரி தான் நெக்கோட அகலம் 4 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் 4 இன்ச் அளவுக்கு நெக்கோட அகலம் நான் வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட்டில் நான் கொஞ்சம் லோவாக கட் பண்ணியிருக்கேன் நெக்கு. ஏன்னா இது நம்ம போடுறவங்க லோவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இந்த மாதிரி லோவாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். எனக்கு லோவாக வேண்டாம், கொஞ்சம் மேலே வேணுன்றவங்க ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நான் லோவாக வச்சுருக்கேன். இப்போ இதையும் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம இதையும் தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத் அளவுக்கு ப்ளவுஸ் கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் நம்ம ஃப்ரண்ட்டும் வச்சுட்டு ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ 2 சைடுமே வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாரீ கிளாத்லேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து நான் விட்டு வந்து ஸ்ட்ரைட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேம் கலர் நம்மளுக்கு வேணுன்றதுனால சாரீலேருந்து நான் கொஞ்சம் போல் தான் கட் பண்ணி இந்த அளவுக்கு சின்ன சைஸில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சாரீலேருந்து கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக நீங்கள் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளாத் வாங்கி நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு பைப்பிங் தைக்கிறதுக்கான அளவு வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஈவனாக வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஃப்ரண்ட்லேருந்து வச்சு தச்சு எடுத்துக்கிட்டு வரேன். ஃப்ரண்ட் நெக்லேருந்து வச்சு தைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் தைச்சிருக்கேன். ஏன்னா நெக்கு வரைக்கும் தைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து அந்த இலகுது மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் 2 சைடு நெக்கும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம திலக மாதிரி அந்த கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்க நெக்கு, அந்த நெக்குக்கு வந்து நம்ம தனியாக வந்து இந்த மாதிரி பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். சேம் ஒரே இதில் வந்ததுன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு வராது. அந்த பெண்ட் பண்ணும்போது அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு வராமே போயிடும் அந்த ஷேப்போட இது. இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டோம். சென்டரை மட்டும் மடிச்சுட்டு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் சென்டராக. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து சென்டர் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு பட்டன் எடுத்து வச்சுக்கோம். இந்த ஷர்ட்கெல்லாம் நம்ம தப்போம் பாருங்கள் பட்டனு, அந்த பட்டன் எடுத்துகிட்டு நான் அந்த கிளாத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு சுருட்டி வச்சுருக்கேன் பட்டன்ஸு. அந்த பட்டன் வச்சுட்டு நம்ம சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு சென்டராக வச்சுட்டு நம்ம உள் சைடில் வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் அந்த பட்டன் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா கோர்த்து நம்ம டைட் பண்ணிட்டு வரலாம். இந்த அளவுக்கு டைட்டாக தைச்சிட்டோம். தைச்சிட்டு பேக் சைடில் வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து நான் டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இதே மாதிரி வந்து நான் ஒரு 3 பட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3யுமே வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3யும் வந்து நான் வச்சுட்டு சென்டரில் நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ மேலேயும் பாருங்கள், நம்ம அந்த இடத்துல வந்து இலக மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல வந்து நான் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். பட்டன் வச்சுட்டு அதை டைட் பண்ணுறதுக்காக ஊக் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு போட் நெக் வந்து நம்ம தைச்சிருக்கோம். காட்டன் சாரீக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி தைச்சி போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் இது 3/4 ஸ்லீவ் வச்சு போட்டிங்கன்னு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யார் வேணால் தைக்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். வெறும் நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு பைப்பிங் தைச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.